வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. காதலர் தினமான இன்று ரோஜாக்களின் விலை கடும் சரிவு. ஏற்றுமதி குளறுபடியால் விவசாயிகள் கவலைக்கிடம். விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. காதலர்கள் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு ரோஜா மலர்கள் தான் முக்கிய இடம் வகிக்கின்றன. இதனை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலமான ஓசூரில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மலர்களின் ஏற்றுமதி குறைந்து உள்ளது. இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடாச்சலம் பாபு செய்தியாளர்களிடம் கூறியபோது, ஆண்டுதோறும் ரோஜாக்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய விவசாயிகள் தயாராவது வழக்கம். கடந்த ஆண்டு 3 கோடி மலர்கள் மட்டுமே அறுவடை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்ததால் 5 கோடி மலர்களை விவசாயிகள் உற்பத்தி செய்து அசத்தி உள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகம் என்றாலும் விலை குறைவு என்பது விவசாயிகளுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு உள்ளூர் சந்தையில் ஒரு ரோஜா மலர் 23 ரூபாய்க்கும் வெளிநாடுகளுக்கு 28 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு உள்ளூரில் 12 முதல் 15 ரூபாய்க்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி 18 ரூபாய்க்கும் மட்டுமே விலை கிடைப்பதாக கூறினர். பீனியா நாட்டின் மலர்களுக்கு உலக சந்தையில் வரவேற்பு அதிகரித்ததே விலை வீழ்ச்சிக்கான காரணம் என்றும், பூனே நர்சரியில் வாங்கப்பட்ட தாஜ்மஹால் வகை ரோஜாக்கள் விரைவில் உதிரும் வகையில் இருந்ததும் சர்வதேச அளவில் விலை குறைந்ததற்கான காரணம் என்றார். இதனைத் தொடர்ந்து ஓசூர் பகுதியில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சர்வதேச மலர் ஏல மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் ஒரு மலருக்கு கூடுதலாக 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதனால் சர்வதேச மலர் ஏல மையத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.